நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் இன்னும் ரேட்டு நிறையவா இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். திருப்பரங்குன்றம் பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய மதவாத கும்பல்கள் அந்த இடத்த ஆக்கிரமிக்கணும், அங்க இருக்கிற இஸ்லாமியர்களுக்கும் இந்துத்தினருக்கும் சண்டை மூட்டி அங்க மத முதல்ல உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும். இந்த நிலையில முந்தநேற்று தீபாவளி நாள்ல தீபம் ஏற்றி ஆகணும், அந்த கோயில் பக்கத்துல தான், அந்த தர்கா பக்கத்துல தான் நாங்க போயிட்டு தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனையை இந்துத்துவவாதிகள் பண்ணியிருந்தாங்க. எனவே தமிழக அரசு அவங்களை கைது பண்ணியிருந்தாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இதனால இதை பத்தி சீமானவர்கள் சொல்லும்போது இது ரொம்ப ரொம்ப தவறான விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. அதாவது திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற இஸ்லாமிய கோயிலா இருக்கட்டும், அதே மாதிரி முருகன் கோயிலா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அண்ணன் தம்பி போல தான் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷமா இந்த பிரச்சனை அங்க நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணணும், அந்த நேரத்துல கோர்ட்டும் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதெல்லாம் ரொம்ப தவறான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும்போது தமிழர்கள் நம்ம எல்லாருமே ஒன்று நின்று இந்த விஷயத்தை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. மதவாத கும்பல்களுக்கு இதுதான் வேலை. மதுரை மண்ணு ரொம்ப அமைதியான மண். இந்த மண்ணுல இந்த மாதிரியான ஒரு பிரிவினைவாதத்தை உண்டாக்கி இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டையை மூட்டி இதை இன்னொரு அயோத்தியா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலையை பண்றாங்க அப்படின்றது ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். எனவே இவ்வளவு தைரியமா இவ்வளவு ஸ்டேட்மெண்டா யாருமே கொடுத்ததே கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் யாருமே கொடுக்கல தமிழ்நாட்டில். விஜய் அவர்கள் தான் வாயை மூடிட்டு இருக்காரு அப்படின்றது ஒன்று இருக்கு. மொத்தத்தில் சீமான் அவர்கள் கடைசியில் சொல்லும்போது திருப்பரங்குன்றம் மலையை வைத்து மதுரையில் மத மோதலை உருவாக்கி மக்களை பிரிவுபடுத்த முற்படும் சதி செயல்களை சாதி மதம் கடந்து மொழியால் நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற இன அடையாளத்தோடு ஒற்றுமை உணர்வுடன் ஓரணியில் நின்று முறியடிப்போம் அப்படின்றத சீமானவர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றது ஒன்று இருக்கு. இந்த விஷயத்துக்கு விஜய் என்ன வாயை திறந்தாரு? விஜய் அவர்கள் தான் உண்மையான பிஜேபியின் பி டீம்ன்றது நமக்கு கிளியரா தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.